உடனே ஜெயிக்கிறா ஒரு 1-2 வருஷம் இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். நம்ம ஊரோட பேரை நம்ம தான் வெளியே கொண்டு போகணும், பெருமை சேர்க்கணும். வணக்கம் மக்களை, இப்போ நம்ம இங்க இருக்கோம்னா பல சிறப்பு வாய்ந்த சாம்பவர் வடகரைங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். பிரபல இசைஞானி பிறந்த ஊரும் பல பழமைக்குரிய சிறப்பு வாய்ந்த கோவில்களும் உள்ளடக்கிய பயங்கரமான வரலாற்றை கொண்ட ஊர் தாங்க இந்த சாம்பவர் வடகரை. முன்காலத்துல இந்த சாம்பவர் வடகரை எல்லா துறையிலையும், அதாவது மார்க்கெட்டிங்ல பயங்கரமா வளர்ச்சி இருந்துங்க. வியாபாரம் எதையுமே பக்கத்து ஊர் அடிச்சுக்கிட முடியாதுங்க. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுனால அதை பக்கத்து ஊர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் எழுப்பிட்டாங்க. இப்போ இந்த சாம்படுகிற ஒரு புகழ்பெற்ற கிராமமா விளங்க இன்னொரு முக்கியமான ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யாரு என்ன, வாங்க போய் பார்க்கலாம். எஸ்வி கரண்டை சொல்லி பழகின எங்களுக்கு சாம்பவர் வடகரைன்னு பெருமையா சொல்லத்தக்க எங்களுடைய இந்த ஊரை, அதோட மாண்பை இந்த அளவு தூக்கி நிறுத்திருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கிய பங்கு ஆற்றுறது நம்ம கறி தலப்பாக்கட்டு பிரியாணி தாங்க சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மனிதர்கிட்ட நம்ம இன்னைக்கு சிறிது நேரம் பேச இருக்கிறோம். வாங்க எல்லாம் பார்க்கலாம். அரசு துறைகளிலும் பல எழுத்துக்கள் வடிவாக, அரசு பேருந்துகளிலும் எஸ்வி கரைண்டு ஒரு சுருக்கப்பட்ட கிராமத்தோட எழுத்து இப்பொழுது சாம்பவர் வடகரைன்னு சொல்லி ரொம்ப பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்முடைய சாம்படையில் உள்ள கறி பிரியாணி தான். இன்னும் 2017ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு தள்ளு வண்டியில தான் ஒரு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தீங்க. நான் கூட உங்கள் கடையில் அடிக்கடி வந்து சாப்பிட்ருக்கேன். 35 ரூபா 40 ரூபா அவ்வளோக்கு தான் வித்துட்டு இருந்தீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி பிரியாணி கடை போட்டு இந்த அளவு பிஸ்னஸில் நீங்கள் க்ரோத் ஆகிட்டீங்க. இந்த அளவு உங்களுக்கு ஐடியா எப்படி தானே கிடச்சிது? எப்படின்னா நீங்கள் இந்த அளவு ரீச் ஆனீங்க? வணக்கம் தம்பி. நம்ம ஊரில் பிரியாணி இவ்வளோ பெரிய பெருமையாக ஃபேமஸாக கொண்டு வருவோங்கிறது ஆரம்ப கால திட்டம் இல்லை. நான் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டியில் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் தான் போட்டு வியாபாரம் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா நம்ம ஊரில் அந்த டைமில் 5 ரூபாய்க்கு ஒரு 6 ரூபாய் போட்டா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ என்னால் 100 ரூபாய் பிரியாணி சேல்ஸ் பண்ண முடியுமாங்கிற போது மிகப்பெரிய கேள்விக்குறி, யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ நமக்கு தெரிஞ்ச தொழில் என்ன, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன். ஆமாம், இப்பவும் அதே தான். ஒன்றரை சைடு நன்றரை சைடு என்னோட ஃபார்முலா. ஸோ எனக்கு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் நல்லா பண்ணுவேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு 35-40 ரூபாய்க்கு ஒரு நார்மலாக ஒரு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் ஒரு 65 ஒரு ரோட்டோரமாக தள்ளுவண்டி பட்டி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து ஓரளவுக்கு நல்லா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு நல்ல வரவேற்பு இருந்துச்சு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அப்போ நம்மளால நம்ம பிரியாணி இந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் சேல்ஸ் பண்ணுறோம், இப்போ அடுத்து பிரியாணி போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வாடிக்கையாளர்கள் பல பேரோட ஒத்துழைப்பு, நீங்கள் அடுத்து பண்ணுங்க நல்லா வளர்ந்து வரலாம்னு சொன்னாங்க. ஸோ அதை கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அதனால் 2017 லாஸ்ட்டில் நம்ம பிரியாணி ஆரம்பித்து ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பெரிய அளவு சேல்ஸு நார்மலாக ஓரளவுக்கு சேல்ஸ் வந்துச்சு. 18-19 ஓரளவுக்கு வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ 20 கொரோனா டைம். ஸோ அப்போது எல்லாருக்குமே கஷ்டமான சூழ்நிலை, எனக்கும் அதே தான். மிகப்பெரிய அளவு பாதிப்புகள். அதெல்லாம் தாக்கு பிடிச்சி மீண்டும் அடுத்த கட்டமாக 2021 அடுத்த ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம். ஓரளவுக்கு வியாபாரத்தை உருவாக்கி அடுத்த ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம் ஆலங்குளத்தில். இது எதுவும் மிகப்பெரிய திட்டங்கள் நான் முன்னக்கிட்டே நான் பிளான் பண்ணேன் அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் பயன்படுத்திட்டேன். ஆலங்குளத்துலேருந்து நாங்கள் இங்கே வரோம், எங்கள் 10 பிரியாணி வாங்க வரோன்னு அடிக்கடி வாடிக்கையாக சொன்னாங்க. அப்போ நம்ம ஆலங்குளத்தில் கடை போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. கடை போட்டேன், அங்கேயும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்குலேருந்தும் வாடிக்கையாளர் எங்கேருந்து ஜாஸ்தி வராங்க, அப்புறம் நம்ம அவங்களுக்கு நேரடியாக அங்கே போய் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிடைச்ச வாய்ப்புகளை ஒவ்வொன்றா பயன்படுத்தி இப்போ இத்தனை 8-9 பேர் வச்சுருக்கோம். அடுத்து 10வது கடை கேரளாவில் ஓப்பன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஏன்னா கேரளாவிலேருந்து நம்ம ஊருக்கு சூரியகாந்தி சீசனில் பார்க்க வராங்க, நம்ம கலந்து பிரியாணி சாப்பிட்றாங்க, சூப்பராகனு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்மளால கேரளாவில் இப்போ ஜெயிக்க முடியும் நம்பிக்கை. ஸோ இப்போ அங்கேயும் போய் கடை ஓப்பன் பண்ணுறோம். கிடைச்ச வாய்ப்பை ஒவ்வொன்றையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால் இப்போ மிகப்பெரிய வாய்ப்பு. கிடைச்ச வாய்ப்பு எதையுமே விடாமல் தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்தினால தான் நீங்கள் இந்தளவு வளர்ந்துருக்கீங்கன்ட்டு உங்களுடைய பேச்சு மூலமாகவே எனக்கு புரியுது. உண்மைதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது, அதாவது அதிர்ஷ்டம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லை. அதிர்ஷ்டங்கிறது எப்படி நம்ம தெரியாது. இப்போ எனக்கு அடுத்த மாதம் எங்கே தான் கன்னியாகுமரியில் ஒரு ஆர்டர் கேட்டுருக்காங்க. கன்னியாகுமரிக்கு பிரியாணி தெரியலான்னாங்க. ஓகே, நம்ம அடுத்து அங்கே கடை போட வாய்ப்பு இருக்குது. இப்போ யோசிச்சேன், ஒரு ஃபங்க்ஷன் கேட்டுதான் கண்டிப்பாக போய் செய்ய போகிறோம். இங்கே செஞ்சு அனுப்புவோம். சூப்பராக அங்கே சம்மு கிளிக் ஆகிடுச்சுங்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு கடை போடுவோம். இதுதான் வாய்ப்பு எப்படி கிடைக்குன்னு யோசிக்காங்க. இதே வாய்ப்பு. இங்கேருந்து சாம்பவர் இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஹோட்டலுக்கு கன்னியாகுமரிலேருந்து ஆர்டர் இருக்குது. நான் எப்படி அதை எடுத்து பண்ண போகிறேன், அதை சூப்பராக பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சு அங்கே இருக்க ரிவ்யூ கேட்பேன். மக்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும்போது அங்கே ஒரு கடை போடுறதுக்கான வாய்ப்பு
எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த அடுத்த ரொம்ப நல்லதுங்க. எப்படின்னா யோசிக்காம திடீர்னு வாய்ப்பு கிடைச்சுன்னா உடனே பயன்படுத்துங்க. அதுக்கு பின் விளைவுகள் எதுவும் நீங்க பார்க்க மாட்டீங்க? பின் விளைவுகளை யோசிச்சா முன்னாடி நடக்கிறது எதுவும் செய்ய முடியாது. எனக்கும் சில பாதிப்புகள் நடக்க செய்யுது. எல்லா கடையிலையும் ஜாஸ்தி சேல்ஸ் ஆயிரும் சொல்ல முடியாது. நான் எடுத்த ஒரு கடையில் கொஞ்சம் பார்க்கிங் வசதி இல்லாமல் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக நடக்க செய்யுது. அதுக்காக நம்ம எடுக்க முடிவெல்லாம் கரெக்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எடுத்த முடிவை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோங்கிற நம்பிக்கை நமக்கு மேலே நம்ம வச்சா மட்டும் தான் முடியும். அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்கிட்ட இருக்க ஸ்டாஃப் அண்ணன் தம்பியாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அவங்க அதுக்கு வீடு கொடுத்து வேலை பார்க்குறாங்க. நானும் அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வயலில் ஒரு களை முளைச்சிட்டா கூட அதுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் நீங்கள் சுமார் 9 கிளைகள் திறந்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு சரியான ஒரு நிர்வாக திறமை இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். அதுவும் ஒரே ஆளாக இங்கேருந்து நீங்கள் சமைச்சு ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்புவீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் நான் கரெக்டாக பண்ணிடுறேன். 11:30 எல்லா கடையும் ஓப்பன் ஆயிடும். என்னோட 9 பிரான்ச்சும் காலைல 11 மணிக்கு ஓப்பன் ஆயிடும். அது எந்த மாற்றம் கிடையாது. நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு காரணம் வந்து நான் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கிட்டேன். ஆரம்ப கால ஹோட்டலில் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்கும்போது இந்த டைமிங் எதை செய்யணும் அப்படிங்கிறது நான் அப்போ கற்றுக்கிட்டது. நான் அப்போ கற்றுக்கிட்ட அனுபவம் தான். அந்த அனுபவம் இப்போ எனக்கு கை கொடுக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. உங்கள் பேர் எனக்கு தெரியும், கரிஹரத் செல்வன். அதே ஒரு பெரிய பேர். நம்ம ஊர் பேரை நம்ம ஷார்ட்டாக எஸ்வி கரண்டே கூட்டுக்கலாம். ஆனால் உங்கள் பேரை நீங்கள் சின்னதாக்கி சாம்போட இருங்க நம்ம கிராமத்தோட பேரை பெருசாக போட்டிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கானே? தம்பி, நம்ம ஊரோட பேரை நம்ம தான் வெளியே கொண்டு போகணும், பெருமை சேர்க்கணும். ஸோ நம்ம ஊர் நம்மளோட பெருமை, சரிங்களா? அதனால பெருசாக வச்சுக்கணும். நம்ம பேர் சின்னதாக வச்சுக்கணும். முதல் முறை யோசித்தா அது பேர் யோசனை, பல முறை யோசித்தா அது பேர் குழப்பம். அதே போல தானே இப்போ உள்ள இளைஞர்கள் பலர் படிக்கவா வேண்டாமா, வேலை பார்க்கவா வேண்டாமா அப்படி சொல்லி பலர் குழம்பியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லிங்கன்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க? நீ நல்லா கருத்து சொல்லுவீப்பா, நான் வர சொல்லணுமா? சரி சொல்லலாம். அட்லீஸ்ட்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒன்றை செய் நன்றி செய், இதுதான் என்னோட கான்செப்ட். நான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு எது தெரியுமோ அதை நான் செய்கிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ், அடுத்து பிரியாணி, அது பெஸ்ட்டாக பண்ணால் இப்போ வந்து வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை செய்யுங்க. மற்றவங்க கம்பல் பண்ணுறாங்க, இதை செய்யணும் அதை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தெரியும் அப்படிங்கிறது முதல்ல தெரியுமாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல ஒரு மாதமோ 2 மாதம் ஒர்க் பண்ணி பாருங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, சிம்பிளாக ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. எடுத்தோடனே பிரம்மாண்டமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வேலை செட் ஆகிட்டு தான் ஓகே. செட் ஆகலாம், ரொம்ப நம்ம கஷ்டத்தை உருவாக்கிறோம். இப்போ நான் சின்ன தள்ளுவண்டி ஆரம்பித்தேன். ஒரு 5000 இன்வெஸ்ட் வந்து ஒரு 6000 கொடுத்து தள்ளுவண்டி வாங்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கிறேன். அப்போ என்னோட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் நான் உடனே ஜெயிக்கிறேன். ஒரு 1-2 வருஷம் இப்போ கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சாலும் எடுத்தோடனே பிஸ்னஸ் நடக்குமான்னு தெரியாது. பல பிஸ்னஸ் நடக்கும், சில பிஸ்னஸ் நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நம்ம அந்த பிஸ்னஸில் நமக்கு என்னென்ன தெரியும், மற்றவங்க நம்பியே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் இல்லை. ஸோ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னா தைரியமாக இறங்குங்க. குழப்பம் வேண்டாம். உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. என்ன, அவன் செஞ்சுட்டான் நானும் செய்வேன், அவங்ககிட்ட பைக் இருக்கு நானும் பைக் வாங்குவா இப்படிங்கிறது நினைச்சோம்னா நம்மளால முன்னேற முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முன்னேறலாம். ஓகேங்களா? அன்னை சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தரமா சூப்பரா சொல்லியிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் சொல்லியிருக்காரு. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை வரும்போது கண்டிப்பா சந்திப்போம்.